அடிக்க போற மாதிரி சொல்லுங்க பாட்டு போனா ஆமாங்க இப்போ இப்ப நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பண்டாரவளை நகரத்தின் மத்தியில் அமைந்திருக்கிற என்ன பேரு பண்டாரவளை கமர்ஷியல் சென்டர். சூப்பரா இருக்குது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு உள்ள போறோம். சூப்பரா இல்லாட்டி ராஜேஷ் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஃப்ரெண்டு வீடு இதுவுக்கா இருக்கும். எனக்கு அது மல்டி காம்ப்ளெக்ஸ் தானே. சரி பரவாயில்ல. பண்டாரவளை ஃபர்ஸ்ட் டைம் பண்டாரவளை. அப்ப நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டோம். வேலை செய்யற கடைக்கு வந்திருக்கோம். சொல்லல சொன்ன விஷயம் நான் இது வீடு ஆமா நானும் வீடு வாங்கி காசு இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலாம் நான் பண்டாரில் இறங்கிட்டு திருப்பி பண்டாரம் திருப்பி இல்லைங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா நம்ம பண்டாரோட ஸ்டேஷன்ல இறங்கணும். இறங்கி நாங்கள் ஃபோன் சார்ஜ் போட்டு அதுக்கு பிறகு இங்கேருந்து எல்லாம் போகலாம் அப்படின்றதுக்காக மாட்டி எல்லாம் போகிறதுக்கு போயிடலாம். பண்டாரவளையில் இறங்கி எப்படியுமே எங்களுக்கு ஃப்ரீயான ஒரு நிலைமை வரும்ங்கிறத நாங்கள் கனவுலையும் எதிர்பார்க்கல. பண்டாரவனது வந்து எதுக்கு அப்படின்னா ஃபோன் சார்ஜ் பண்ணலாம். ஐயோ சாமி வேற என்ன தெரியாது. பச்சை எனக்கு நல்லா ஏறுது நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். ஒரு முடிவு வர மாட்டேங்குது. 1 eternity later 1 year later போன் வீடியோ கிடையாது. 1 hour later சொல்லுங்க உங்களுக்கு நடந்த கொடுமையை. நடந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு இதுதான் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட். இந்த ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா முன்னாடி எதில் எடுக்கணும்? டிக்கெட் கவுண்டர்ல எடுக்கணும். டிக்கெட் கவுண்டர்ல க்ளோஸ் பண்ணிருந்துச்சு. 7:45க்கு ட்ரெயின் சொன்னாங்க. ஆமா ஸ்டேட்மெண்ட் ஆகுது. ஆமா ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க. அப்ப ஆனா 7:30க்கு ட்ரெயின் வந்தோடனே இது எங்க போற ட்ரெயின்னா இல்லைண்ணே. அப்ப டிக்கெட் எங்க உள்ளே போயிட்டு வாங்க பைத்தியக்காரன் முன்னாடி உள்ளே போயிட்டு வாங்க. அது ஸ்ட்ரீட் கூட ஓப்பன் பண்ணல. அப்போ அவங்க நின்றவங்க எல்லாம் என்ன வச்சிருப்பாங்கன்னா இது ஸ்பெஷல் ட்ரெயின் போல, இதுல நம்ம போகக்கூடாது, அப்ப அடுத்த ட்ரெயின்ல போகலாம்னு நினைச்சிட்டு முக்கால் அங்க நிற்பான். அந்த லைன்ல நின்றவெல்லாம் மழையா. நீங்க பத்தி சொல்லணும் இது எந்த ஸ்டேஷன்ல நடந்துச்சு அப்படின்னா பண்டாரவளை ஸ்டேஷன்ல அதேதான். ஆனா வேற முன்னாடியே டிக்கெட் கொடுத்தாங்களோ தெரியாது. எங்களுக்கு இது தெரியாது. எப்படி சமாளிக்கிறதே தெரியல. ஒரு குற்றம் பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சொன்னா டிக்கெட் கவுண்டரை ஓப்பன்ல வைக்கணும். இல்லைன்னா ஊருக்கு புதுசா வரவனுக்கு டிக்கெட் எங்க இருக்கணும்னே தெரியாது. ட்ரெயின் வந்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டேஷன்ல நிப்பாட்டி
அதுக்கப்புறம் போயிட்டு அந்த செக்யூரிட்டியில போயிட்டு ஏங்க ட்ரெயின் இந்த ட்ரெயின் அங்கே ஆமாம் இந்த ட்ரெயின் தான் டிக்கெட் இன்னும் தரல நீங்கள் தான் எடுக்கணும் எங்கே போயிட்டு எடுக்கணும் எங்கே போயிட்டு எடுக்கணும் எந்த ஊருக்கு எது ஊருக்கு அவங்க டிக்கெட் எங்கே வச்சிருப்பாரோ அதுக்கு நான் போகிறேன். நார்மலாக டிக்கெட் எடுக்கிறது கவுண்டரில் தானே ஒரு மனுஷன் டிக்கெட் வச்சிருக்கேன் அந்த ஆஃபீஸ் போகிறேன் எல்லாம் ஏமாத்த பல்கா டிக்கெட் வாங்குறேன் மணி இந்த உள்ளுக்கு போயிட்டு பேரம் அவன் போனதுக்கு அவசரமா அடிச்சு போடுறேன். இதுக்காக தான் 40 ரூபா ஒரு டிக்கெட்டுக்காக டிக்கெட் கொடுக்கலாம் வெளியே நின்றுனா ட்ரெயின் போயிருக்கும். ஆமா ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் இந்த டிக்கெட் ட்ரெயின் தான் வரல தான் சொன்னேன்னா அங்கே ட்ரெயின் போகுது அப்படின்னு. அவ்வளோதான் முடிச்சுட்டியும் போங்க. நம்ம போகிறது அந்த 9 hours. ஆமா 9 hours தான் போவோம். நாங்கள் இறங்க மாட்டோம். அங்கே பார்த்தா நம்ம ஏரியா தெரியலாம். ஏரியா தெரியும். தெரிஞ்சால் நாங்கள் போயிட்டு இந்த ட்ரெயின்ல தேர்ட் கிளாஸ் சூப்பரா இருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மற்ற ட்ரெயின் நீல ட்ரெயின் நல்லா இருக்கும். சிவப்பு ட்ரெயின் சொன்னோன்னா நீங்கள் தேர்ட் கிளாஸ் தான் மற்ற கிடைக்காது. நல்லா தான் இருக்கு. சீட் தேர்ட் கிளாஸ்னா தேர்ட் கிளாஸ் நல்லா இருக்கு. சீட்டு புதுசாக போட்டுக்கலாம். ஆனால் அதில் போய் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸ்ரீலங்கா ப்ரொடியூஸ்லேருந்து ஒருத்தவங்க போனது அவர் என்னையோட சின்ன பையமா இருக்காரு. அப்போ அவரை நம்ம கேள்வி கேட்போம். அன்னைக்கு சொல்ல மாட்டேன் ஸ்டேஷனில் கரெக்டாக வந்து ஒரு நல்ல ஆஃபீஸில் ட்ரெஸ் பண்ணி 2 பேர் நின்றுருந்தாங்க. நான் நடந்து வந்து விருந்தேன் வந்தோடனே மலை எண்டார் ஐடி கார்டு அப்போ போலீஸ் ஐடி கார்டு எனக்கு ஐடி கார்டு என்னடா என்ன பேரு சோமி ஐடி நம்ம ஐடி கார்டு இல்லை சோமி ஐடி அப்படின்னா அப்படியே நின்றுக்கிட்டே சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னதோ மயக்கம். அப்புறம் பஸ்ல இருந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? செம்ம க்ரௌடாக இருக்கும். அந்த டைமில் சீட்டு கிடைக்குமான்னு அடிச்சுட்டு வாங்க. இவ்வளோ சீட் இருக்கு. நின்றுகிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு அந்த கதை ஓரமா நின்று என்ஜாய் பண்ண போறேன். நல்லா இருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு. கதவு எல்லாரும் போயிட்டு எல்லாரும் நான் அந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கதை இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் அடுத்த ஸ்டேஷன் வந்து என்னன்னா வெள்ள ஓயான்னு வந்து பண்டாரவல்ல அடுத்து கினிகம தான் இது வந்து கினிகம. அதுக்காக வெள்ள ஓயானுங்கிறது அந்த ஸ்டேஷன்ல இறங்கக்கூடாது. இல்ல அதுதான் இறங்கணும். எல்லையில தானே இறங்கணும். அதான் எல்ல ஓயாத்துனே. எல்ல ஓயா வேற எல்ல வேற தானே. ஓ ரெண்டு வேற வேற. ஆமா அவதான் சொன்னேன். 40 ரூபா டிக்கெட்னா 2வது ஸ்டேஷன் தானே. 3வது ஸ்டேஷன் தானே. இல்ல 2வது ஸ்டேஷன். எந்த ஸ்டேஷன்ல இறங்கணும்னா இப்போ குழம்பு வந்துருச்சு. போலீஸ்காரர் அது கீழே போலீஸ்காரர் அத்தனை வாட்டிக்கும் எங்க இருக்குது ஒன்று தானே போயிட்டாரு அவங்களுக்கே தெரியாது கேட்கலான்னு பார்த்தேன். அவங்க அப்பா ஓகே பார்த்துட்டு போனனால கேட்க முடியல. அப்ப நான் இடம் கேட்க போகல. பொண்ணு கேட்க முடியா? பொம்பளை சோக்கு வேண்டா. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு திருப்பம் எல்ல வாசப்படியில தலைகீழா இருக்கும். நம்ம மிரர்ல மாத்திக்குவோம். ஆமா வாசப்படியில் நிற்கிறோமா? எல்லா காட்டினா தலைகீழா தானே இருக்கும். சக்சஸ்ஃபுல்லா நாங்க வெளியே வந்துட்டோம். இப்ப விஷயத்த சொல்லுங்க. போயிட்டே இருக்கீங்க. முன்னாடி லைட் இருக்கு. சரி முன்னாடி போவோம். எங்கேயாச்சும் போவோம் வாங்க. லைட் இருக்கு. நாங்க இப்ப வந்துட்டோம். எல்லா டவுனுக்கு வந்துட்டோம். எல்லா டவுனுக்கு வரல. வாசப்படியில டவுன் எல்லாம் வரல. எல்லா ஸ்டேஷன் விட்டு வெளியில வந்துட்டோம். நான் தெரியல. தெரியுற இடத்துக்கு வரணும். புத்தர் மூஞ்ச காட்டாம புத்தர் காட்டின்னு இருக்காரு. நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கணும். அப்படியே அவர் திரும்பி பார்த்துக்கிட்டு நம்ம முன் சைடு அவர் என்ன இங்க வேலைக்கா போட்டாங்க. எல்லா பக்கம் திரும்பி இப்ப நம்ம பார்க்கறது. என்ன பண்ண போறோம்? என்ன சொல்ல வந்தவனுங்கிற எதுவும் சொல்ல மாட்டோம். பேக்கை வச்சுட்டு ரூம்ல வச்சு மிச்சம் பேசுவோம். ரூம் எங்க இருக்குன்னு செக் பண்ணோம். ரூமை பார்த்துட்டு நாங்க எங்க ரூம் இருக்கு தெரியல. ரூமை தேடி போய் ரூம்ல போய் நாங்க முன்னாடி ஏதோ பில்டிங்லாம் இருக்கு. பில்டிங் இருக்கு. நைட்டுக்கு இங்க எப்படி இந்த வீடியோ ஒண்ணுமே தெரியல. அது எல்லாம் delete பண்ணி இது எல்லாமே ஹோட்டல் ரூம் தான்.
ஆனால் எங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்க மாட்டேங்குது. இது இலங்கையிலேயே வந்து இப்போ என்னன்னா நாங்களும் இதே நாடு தான், இதே தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரூம் தேடி அழுகிறோம் ரூம் கிடைக்கல. அப்படி கிடையாது, நாங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் கிடைக்கும். நிறையா ரூம் இருக்குது, இங்கே ரூம்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் இல்லை. இப்போ நாங்கள் போயிட்டு ஒரு ரூம் கிடைச்சா ஃப்ரெஷ் ஆகிட்டு குயிக்காக வந்தோம் அப்படி ஆச்சுனாக்கா 3 மணி வரைக்கும் ஜாலி பண்ணலாம். ஆனால் இப்போயே நாங்கள் காலி ஆயிடுவோம் டவுட்டாக இருக்குது. இப்போ இருக்க காலையில் காலையில் எழுந்திரிச்சிருந்தா போதும்னு இருக்கும். போட்டிருக்க ரூம்ஸ் எல்லாம் எப்படியுமே ப்ரைஸ் வந்து கூடுதலாக தான் இருக்கும். இப்போ நார்மலாக இங்கே என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. இது வந்து ஒட்டஞ்ச ரோட்டாக இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நாங்கள் வந்து என்ன எப்படி பார்க்குறோன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினதில் ரூம் ஒன்று கிடச்சிருச்சு. ரூமெல்லாம் எடுத்துட்டோம். எப்படி ரூமுன்னா இப்பதான் லைஃப்ல இப்பதான் ட்ரிப் வந்த ஃபீலே வருது. இப்பதான் உண்மையில vlog எடுக்கிற ஃபீலே வருது. இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்காது, வந்து பாருங்க. ஓபன் பண்ணவா? ஓபன். ஷூ எல்லாம் கழட்டிட்டாங்க. அடுத்து வந்து கீழே தரணும். இது இப்படி வரும். அண்ட் அப்புறம் இது இப்படி வரும். எப்படி வரும் டக்குன்னு? இது இப்படியே வரும். இப்போ அது ஓப்பன் கரெண்ட். இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் உள்ளுக்கு போக போறேன். நீங்களா? சரியா, இதை இப்படி திறந்துட்டு உள்ளுக்கு பார்த்தா வெல்கம் டு என்னது வினோ vlogs, வினோஷன் vlogs, ஏதோ ஒரு vlog போங்க உள்ளுக்கு. பண்ணல, இப்பதான் ப்ளே பண்றேன். ப்ளே பண்ணல. நீ கொஞ்சம் பேசிக்கிறேன். ஷோ ப்ளே பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். ப்ளே பண்ணாலும் சொல்றாங்க. ப்ளே பண்ணலங்கறத மட்டும் சொல்றீங்க. இப்போ என்ன மேட்டர்னா பெருசா சொல்லணும். நம்ம வந்து டாக் வித் ஆர்ட் நல்லாவே அருமையா இருக்கு. ஆனா என்ன ஒரு டாக் வித் ஆர்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு 3000 ரூபாய் செலவாகுது. இங்க நீங்க கவனிக்க வெல்கம் டு டாக் வித் ஆர்ட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. எது ஓலின்னு என்னன்னு அப்படியே போட்டதே இந்த கிழமை போடாம பண்ணி விட்டாங்க. இதுல டிலே பண்ணி விட்டாங்க. யார் டிலே பண்ணது? நீங்க தாங்க. நான் பாட்டுக்கு 7 இருந்தேன், எடிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். நூறுலயே போ அண்ணா கெண்டி போயிட்டு வந்தோம்னா சும்மா எல்லாம் எல்ல போவோம். எல்ல போகும்போது பண்டாரவல்ல இறங்கணும். பண்டாரவல்ல 9 மணிக்கு தான் பஸ். சரி, நான் ட்ரிப் பிளான் பண்றேன். ஓகே. ஆமா, இப்ப இந்த 29% இதை விட போன்ல அன்னைக்கு தான் சார்ஜ் கம்மியா தான் இருந்துச்சு. எப்படியா எடிட் பண்ணுவேன்? அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட்டரா நான் தான் 20 கவிதை கொடுத்துட்டேன்ல. கவிதையை கொடுத்தா மட்டும் பத்தாது, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். கால அவகாசம் நல்லா தாரிங்க தான். 20 கவிதை எழுதி அனுப்பிட்டு நாளைக்கு அப்புறம் எப்ப எடிட் பண்றது? கண்டிப்பா வந்து வீடியோ எடிட் பண்ணும். ஆமா, அத வேற கிடக்க ஒரு பக்கம். ஐயோ, இன்னைக்கு வாய்ஸ் பண்ணி என்ன பண்ணனா நல்ல வேலை. இங்க நகைச்சுவை எங்க ஒரு அருண் ப்ரோ என்னன்னா காசுலாம் போட்டு கூட்டு வந்து ரூமுக்கு காசு கொடுத்து வெளியில உட்கார்ந்துருக்காரு. நம்ம உள்ள படுத்துக்கிட்டு படுத்து வாசப்படியில வருவானுங்களா மாட்டானுங்களா? இப்ப சார்ஜ போடுங்கடா, போன சார்ஜ போடுங்கடா. சார்ஜ் போடுறப்பதான் நீங்க வேற பசங்களா போன சார்ஜ் போடுங்கடா. அப்படியே மறந்துடு. ஐயோ கவுத்துட்டாயே. இதுதான் நான், இதுதான் என் வாழ்க்கை. அப்படித்தானே சொல்லுவாரு. என்ன தாண்டி தொடுறா பாப்பலாம் இல்ல. என்னது இது டென்ட்ல இருக்கும், அதை வீடியோ எடுக்கணும்னு இப்படி எடுத்தா லைட்டு கூடனால மூஞ்சி வழங்க மாட்டேங்குது. அப்படி வச்சா தாங்க கரெக்டா. இப்படி தாங்க வைக்கணும். இப்படி வைக்கணும். இப்ப என்ன மூஞ்சி வழங்கணும் உங்களுக்கு? இப்ப வழங்குது, டென்ட்டோட சேர்த்து வழங்க மாட்டேங்குது. காலைல எடுக்கலாம் அந்த டென்ட்டோட. ஆமா இல்ல, அத மாதிரி எடுங்க. அத மட்டும் அப்படின்னு போட்டு நீ பண்ணி செய்யுமே. சரியா? நீங்க என்ன வராது இப்ப போடுறாங்க. அங்கனையும் போட்டுரு. நீங்க நம்ம எதுல என்ன பீப் போட்டாலும் அங்க எங்க போகணும்னு எனக்கு தெரியும். பீப் போடவும் என்ன போடுவீங்க? இல்ல அவங்க எடுத்து தானே போக போகுது. அவங்க எடுக்கிறான். அவங்க கிடக்குறான். நம்ம
எஸ்பிபி ஒரு பாட்டு வச்சிருக்காரு, கேட்டிருக்கீங்களா? செல்போனின் நச்சரிப்பை உனக்கு அந்த செல்வண்டின் நச்சரிப்பை கேட்போ. செல்போனின் நச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்வண்ணின் உச்சரிப்பை கேட்போ. நான் தலை செய்ய கூடாதா? மாட்டீங்க போல. லவ் பாக்குறவனுக்கு எப்படி ஒரு காண்டாகுது தெரியுமா? வெளிச்சமா இருக்கனால உங்களுக்கு தெரியலைங்க, கண்ணு உங்களுக்கு விளங்குது. ஏன் கேமரா நல்லா விளங்குது. மொதல் எப்படித்தான் ஸ்டாண்டில் கேமரா வச்சிருந்தப்ப என்ன சொன்னீங்க? பிளர் ஆயிடுச்சு. ரெக்கார்ட் போடல. ரெக்கார்டு போடல. ஐயோ இல்ல வீடியோவே ஆன் பண்ணலையா அப்படின்னு அடுத்து ஒரு கெட்ட வார்த்தை கேட்டீங்க. இப்பதான் யோ மூச்சுதான் அப்படி இருக்கு. அவளுக்கு எவ்வளோ சொன்னேன். வயதிலும் பெரிதவர் என்று கூட பாராம என்னோட ஒரு 10 வயசுயா? என்ன பிரச்சனைனா நல்லா பாரு. அவர் குழந்தைய நம்ம கொஞ்சம் வயசு. நான் தான் உண்மையா உங்களோட சின்னவர் தான் அருண் ப்ரோ. அடுத்த வருஷம் அவர் குழந்தைய நாங்க கொஞ்சுவோம். உங்க குழந்தை கொஞ்சம் நீ தான் நாள் செக் பண்ணி தரியா? ஓகே, எல்லைக்குள்ள இப்போ நைட்டில் ஜாலியாக வாங்கடா. லைவ் வீடியோவில் நல்லா இருக்கும். வீடியோவில் வர மாட்டேங்குது. என்ன பாக்குறீங்க? ரைட்டு பார்த்தீங்களா? சரி, இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா எல்லா டவுனுக்குள்ளே இருக்கோம். அதான் ஒரு வீடியோ கால் எல்லா டவுனுக்குள்ளே இருக்கிறோம். ஆமா, ஜாலியாக இருக்குது. எல்லைக்கு வாங்க. சீரியஸா நானே ரொம்ப காலமா வரலைங்க. பிறந்ததுல இருந்தே வரல. இப்ப சொல்லுங்கடா வீடியோல. இப்ப சொல்லுங்க, நான் சொன்னது இப்ப நம்புறீங்களா? நான் உண்மையை தான் பேசுறேன். பட்டாயம் எல்லாம் கிடையாது ப்ரோ. இது மினி பட்டாயம் கிடையாது ப்ரோ. எங்களுக்கு தான் பெரிய பட்டாயம். நாங்க போறல. இது வேற மாதிரி இருக்குது. இது தர மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குது. மினி பட்டாயா சூப்பருங்க. ஃபுல்லா ஃபாரினர் தான் இருக்காங்க. என்ன கண்ட்ரி வரலாம் தெரியல. நம்ம தான் ஃபாரின் வந்த மாதிரி இருக்கும். ஆமா, நாங்க ஃபாரினுக்கு வந்தோங்க. ஸ்ரீலங்காவுக்கு அவங்க வந்த மாதிரி இருக்காது. ஃபுல்லா ஃபாரினுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. தோசை அதெல்லாம் சரி. இப்படி இத்தனை பேர் எல்லைக்குள்ள வர்றாங்கிறது எனக்கு இப்ப தெரியல. இப்ப தெரியுது. அதான் இப்ப தெரியுதா மாப்பிள்ள? ஊரே ஃபுல்லா. ஏங்க இது வந்து இந்த சில ஏரியாவுக்கு வந்து வேற கண்ட்ரிக்காரங்களா இருந்தா இருக்கும்ல, வேற ஊருக்காரங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஃபாரினர்ஸ் வசிக்கிற இடம் மாதிரி இருக்கு. ஆனா நம்ம அந்த வண்டியில ஏறணும் இங்க தானே. வண்டியில ஏறணும் அங்கண்ணே. வண்டியில இறக்கணும் போகணுமா? அப்போ இன்னும் தூரத்துல தான் அந்த ஹோட்டல் இருக்குது. ஓகே, இது என்னன்னா சரி, இப்போ ரூம் ஒரு பட்டாயம் வாங்க. ரூம் தேடுறோம்னு சொல்லி பயங்கரமா தேடணும். இப்போ ரூம் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து சோறு தேடுறோம். கிடைச்சிருச்சா? அருமையான ரூம் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து சோறு தேடுறோம். இப்போ ரூம் விமலா இங்கே தான். விமலா கிட்ட தான் போகணும். சாப்பிடுவோம். ஓகே, இவ்வளோ நேரம் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அது ஒன்னே பண்ணல. போற இடத்துல எல்லாம் இது ஒரு நடக்குது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. இதுக்குதான் எதுக்கு வராங்கன்னா அதுக்குதான் வராங்க. நம்மள மாதிரி எடுத்துருக்கோம் வீடியோ. எடுத்தேன், அதை ஒன் பண்ணல. அது ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதுதான். வேற ஏதாவது பாக்குறீங்களா? நல்லா இருக்கு. இங்கே ஒரு வேலையை பார்த்து இங்கே இங்கே வரையது கடையை போட்டுருவா. கடையை விட்டுருவா, கடையை போட்டுறவா. எப்பா பார்த்தாலும் நான் வந்து இங்கே இது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு இங்கே தான் ஆஃபீஸ் போட போகிறேன். ஆனால் ஸ்கிரிப்டை மட்டும் செய்ய மாட்டாங்க, மற்ற எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஈவினிங் ஆயிடுச்சுன்னா என்னத்த டிஸ்கஷன் பட்டாயம் போடுறா தம்பி டான்ஸ். அதுக்கு தானே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் பாட்டு போடணும். சும்மா உள்ளுக்கு டிஜியோட ஓகே. இப்போ நான் 10 நாள் ஆனதுக்கு டிஜியோட நல்லா இருக்கும்ல. நல்லா ஆனதுக்கு அப்புறம் அப்படியே தமிழ் பாட்டு போட்டுட்டேன். அப்படியே தமிழ் பாட்டு போட்டா எங்க இளையராஜால ஆரம்பிச்சு நம்ம அனிருத் வரைக்கும் கொண்டு வந்து இருக்க எல்லாம் சிட்டுக்கு வைப்ல கடைசி ஆட ஆரம்பிச்சு அப்படி இருந்தவங்க வந்து சிட்டுக்குன்னு போவோம். அது ஆனா நல்லா தான் இருக்கும்ல. அதுவும் நல்லா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும். நமக்கு ஜாலியா இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எப்படி இருந்தா எனக்கு என்ன, நம்ம ஜாலியா இருக்குமா? அதான் பண்றேன். அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. அப்படியே போடு.
இப்போ நாங்கள் வந்திருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா இந்த ஹாப்பி கப்பல் அங்கே வந்துருக்குறோம். ஆமாம், இப்போ என்னதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. என் போக்கில் எவ்வளோ படாடா. இப்போ நாங்கள் என்னன்னா குட்டி பட்டாயாவுக்குள்ள இருந்து அதே குட்டி பட்டாயாவில் ஒன்றும் கேட்காது. ஆமாம், எதுவும் கேட்காது. இப்படி கேட்கறதுக்காக இப்படி வருவோம். ஆனாலும் அப்பயும் கேட்காது. அப்பயாவது கேட்கணும்னா அப்பயும் கேட்காது. யாரோ பாட்டு படிக்கிறாங்க போல. உண்மை ஒருத்தன் பாட்டு படிக்கிறான். உண்மை ஒருத்தன் பாட்டு படிக்கிறான். இங்க வினோஷன் வந்து எங்களை ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு வந்தா அங்க மட்டும் எங்களால கூட்டிட்டு போக முடியல. எதிர்பார்த்துட்டு சரியா? இவர் தான் சர்ச் சரி. பண்றாரு. அது வந்து cafe வரலாம். மசாஜ் கொலவை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது அவன் விட்டு வண்டி தானே. இதுதாங்க மேட்டர். இப்ப என்னன்னா ஒன் லவ் போறோம். என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. இங்க தான் மேட்டரே இருக்கு. நாங்க அப்படியே அங்க வரைக்கும் போயிட்டு அதுக்கு பிறகு இதுக்குள்ள என்ட்ரு ஆனா நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும். என்ன மேட்டர் அப்படின்னா அங்கடா காட்டிருக்கீங்க, இங்கடா காட்டிருக்கீங்களா? என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம ஊர்ல தெருநாய் மங்கிக்க பிட்புல் எல்லாம் விட்டுருது. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? என்னன்னா அது வளர்ப்பு விதம். அது இல்ல, இந்த ஏரியா எவ்வளவு ரிச்னு பாத்தீங்க அப்படின்னா பிட்புல்லையே தெருநாயா சுத்த விட்டுருக்காங்க அப்படின்னா இப்ப எவ்வளவு ரிச்சான ஏரியா நீங்க நினைச்சு பாருங்க. இது அந்த ரிச்சான ஏரியால நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னா நாங்க பேசும்போது பேசணும். இடையில அங்க எட்டி பாக்குறது, இங்க எட்டி பாக்குறது. இது எனக்கிட்ட தான் சொன்னேன். வீடியோல நான் தெரியுறேன்ல. என்ன மேட்டர்னா யாராவது ஏதாவது செய்யும் போது சொல்லணும். என்னமோ பேச வந்து என்னமோ சின்ன பசங்க பார்க்க கூடாது, நம்ம பாப்பா வாங்க. அது என்ன பண்ண பாவங்க. அது தெருநாய்க்கு நான் சொல்லல. இந்த ஏரியா சொன்னே சரி ஆடுவோம். கம்மியா இருந்தா யாராவது இதெல்லாம் அநியாயம் தெரியுமா? பிட்புல் சொன்னேன். அடுத்த ரொட்டில் இல்ல, அடுத்த எங்க ஜாமெண்ட் போட்டு வருமோ தெரியலையே. இப்ப அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது என்னது ஃபுல் டேபிளா? அது விளையாடுறதுக்காக நாங்க கேட்டோம். ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் தான் அலௌட் அப்படின்ட்டாங்க. ஏன் எங்களுக்கு விளையாட தெரியாதா? இல்லாட்டி நாங்க விளையாடுறது தப்பா? இருங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? நல்லவர்க்கெல்லாம்